இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விவசாய தோட்டத்தில் ஃபுல்லாக சர்வே பண்ணி பாயிண்ட்டை மார்க் பண்ணி அந்த இடத்த வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ணி அதில் போரில் கிடச்ச தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் இறக்கி பம்ப் பண்ணி மாங்கனுக்கு விட்டுட்டு இருக்கிற வீடியோத்தை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இது எந்த இடத்துல நம்ம நீரோட்டம் பார்த்து கொடுத்தோம் என்ன ஏதுங்க எல்லாமே டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கும் முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், நான் உங்கள் வாட்டர் டிரைவர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டு தீபக் பேசுகிறேன். ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, திருச்செங்கோட்டு சேலம் போகிறதுல வந்து பார்த்தீங்கன்னா மோர்பாளையம் அப்படி ஒரு பகுதி அமைஞ்சிருக்கு. மல்லசமுத்திரம் மோர்பாளையம் அந்த சரௌண்டிங் தான் வந்து பார்த்திங்கன்னா ராமாபுரம் அப்படி ஒரு பகுதி அமைஞ்சிருக்குங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெடிஷனல் மெத்தட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சர்வே பண்ணால், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சயின்டிஃபிக் மெத்தட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சர்வே பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிக்யூடபிலிட்டி டிவைஸ் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல உள்ள பார்க்கிற அமைப்பு எப்படி இருக்குது, அடுக்குகள் எத்தனை அடியில் வரும், எவ்வளோ தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயில் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளே வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 லேயர் சந்திக்கு 4 நீரூற்று மட்டம் சந்திக்குது. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 மட்டம் நல்ல மட்டம், 2 மட்டம் வந்து பார்த்திங்கன்னா சிறு மட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடிக்கடி செக் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு 750 அப்படின்னு ஒரு 800 வரைக்கும் டார்கெட் கொடுத்துருக்குறோம். நமக்கு தண்ணி ஸ்டார்ட் ஆகுது வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஒரு 300 to 350 இதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். சரிங்களா. அதுக்கப்புறம் வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே தான் வந்து பார்த்திங்கன்னா மேல் மட்டம் ஒன்றும் பெருசாக கேப் கிடைக்கல. கேசிங் பைப் வந்து பார்த்திங்கன்னா 30 வரைக்கும் கேசிங் பைப் போட்டு ட்ரில் பண்ணாங்க கீழே. அதுக்கப்புறம் கீழே போய் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 360 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் கிடச்சிருக்கு. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் தண்ணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணாங்க. 400 முடிஞ்சு, 500 முடிஞ்சு, 600 முடிஞ்சு, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 670 75 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் கிடச்சிருக்கு. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்போடு சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச் தண்ணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருக்கு இந்த போரில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோட வந்து பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரம் to ஒரு 3 வாரத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் இறக்கி தண்ணி வெளியே எடுத்து பார்த்துருக்காங்க. தண்ணி நல்லா சப்போர்ட் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு மாதிரி சொல்லிவிட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வர வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்லேயே அட்டாச் பண்ணியிருப்போம். இப்போ லாஸ்ட் எண்ட்லேயே வந்து கூட நம்ம அட்டாச் பண்ணியிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். இது போன்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு முறையில் விவசாய தோட்டத்திலே தொழிற்சாலைக்கு இண்டஸ்ட்ரிக்காக நீரோட்டம் பார்த்து போர் போடணும், கிணறு வெட்டணும், சைடு போர் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணலாம். எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணணும். சரிங்களா. நம்மளோட நீரோட்ட பயணத்தில் நிறைய குறை ப்ளஸ் ஒரு இடத்துல ஒரு புது அனுபவம் ஏதாவது கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோ மூலம் தான் ஷேர் பண்ணுவோம். அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடுற ஒரு புதிய வீடியோ கொண்டு சேர்ந்துடும். சரிங்களா. இது எல்லாமே தவிர வேறு எதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது நீரோட்டம் பார்ப்பதிலேயே போர் அமைக்கல அப்படின்னா கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.